அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எக்ஸ் சர்வீஸ்மேன், வீரனாரிஸ், டிபெண்டன்ஸ் அவரோட வெல்ஃபேர் சார்ந்த வீடியோ. என்னதான் வெல்ஃபேர், உங்களுக்கு மேரேஜ் கிராண்டு, எஜுகேஷன் கிராண்டு, இதெல்லாம் செகண்டரி பேஸ். ஃபர்ஸ்ட் பேஸ் வெல்ஃபேர் அப்படின்னா ஃபேமிலி பென்ஷன் இல்லாட்டி சர்வீஸ் பென்ஷன். இதுல எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, ஸ்பாட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை வருது. ஏன் அப்படியே நான் இது சொல்றேன்னா, அனுபவபூர்வமாக பிசிக்கலி நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்ப வரை எங்கிட்ட, அதாவது ஸ்பாட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இறந்த ஒரு ஆளுக்கும் கூட பென்ஷன் கிடைக்கல. இது உண்மை. நீங்க ஒரு வாட்டி சிடிஏ சென்னையில இருக்கிற டைரக்டரும் கூட ஒரு வாட்டி ஒரு யூடியூப்ல சொல்லியிருப்பாரு, இதுவரை 3000 பேரு லைஃப் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணல. அது அவங்களுக்கு பென்ஷன் வேண்டான்னு சப்மிட் பண்ணாத இல்ல, அந்த ரெக்கார்டு எரர், டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம், அதனால பண்ணல. அது யாருக்கு அதிகமா வந்திருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் இறந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி பென்ஷன்ல வருது. எந்த யூடியூப் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தருக்கு நான் வீடியோ போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போதைக்கு ஒருத்தருக்கு போடுறேன். ஏன் அப்படின்னா, அவர் ஆக்சுவலி என்கிட்ட வந்தது, அவரோட ஒய்ஃபோட பேர் தப்பா இருக்கு சார் பாருங்க அப்படின்னு. ஜெயந்தி கே, ரெக்கார்ட்ல இருக்கிறது MK ஜெயந்தியா இருக்கு அப்படின்னு. அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவரோட பேர் 4 இடத்துல வித்தியாசமா இருக்கு. அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஸ்சார்ஜ் புக்கில் ஒரு பேர் இருக்கு, பிபிஓல ஒரு பேர் இருக்கு, ஆதார்ல ஒரு பேர் இருக்கு, அவரோட ஸ்கூல் சர்டிபிகேட்ல ஒரு பேர் இருக்கு. அவரு என்னமோ அவருடைய நல்ல டைம் சாரை போய் பார்த்துட்டு வரலான்னு வந்தாங்க. இப்போதைக்கு அவரது ஒண்ணுமே மாற்ற முடியாது. ஏன்னா ஏது பேரு ஒரிஜினலா இருக்குன்னு எனக்கே தெரியல. அதனால ரெக்கார்டுக்கு எழுதி அனுப்பியிருக்கோம். வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அவங்க ஒய்ஃப் வித்தியாசம் இருக்கு. அத்தனைக்கும் அந்த வந்தவர் நிறைய வாட்டி அந்த யூடியூப் எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்படி என்னாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவருக்கு பென்ஷன் கிடைக்காது அந்த அம்மாவுக்கு. அது இல்லாத ஈரோட்டில் இருக்கிற ஒருத்தர் சமீபத்துல 11ஆம் தேதி இறந்துருந்தாங்க. அந்த அவரு என்கிட்ட வந்திருந்தாச்சு. நான் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு முன்னாலே அவர் சொல்லாச்சு, எல்லாமே சரியாயிடுச்சு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. நான் அவரை இறந்ததுக்கு அவரை வீட்டுல போய் அந்த டாக்குமெண்ட் பார்த்தேன் 2 நாளைக்கு முன்னால. நானே ஷாக் ஆயிட்டேன். எப்படி அவரது பழசு இருந்ததோ அப்படியே இருக்குது, ஒண்ணுமே அவர் பண்ணல. அவரை பர்த் சர்டிபிகேட் இருந்து பிரச்சனைகள் வரும், அதை எப்படி நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்பாட்ஸ் இந்த டாக்குமெண்டேஷனுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டேட் இருந்து கூப்பிட்டு இருக்காங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட் இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நான் மார்ச் மாசம் முடிஞ்சு ஏப்ரல் மாசத்துல தான் அப்பாயின்மெண்டே கொடுத்துருக்கேன். அவ்வளவு பிஸியா இருக்கு. நிறைய பேருக்கு நான் சொல்ல, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல அங்க இருக்கு பண்ணுங்களே, எதுக்கு இவ்வளவு தூரமா வர்றீங்க. ஈவன் சென்னையில இப்போ உங்களுக்கு தெரியும் TNESN கன்வென்ஷன்ல என்ன இது இருக்கு. நான் சொன்னேன், சென்னையில நிறைய லீடர்ஸ் இருக்கு, அங்க பண்ணலங்க. யார் சார் இருக்காங்க? ஒண்ணும் இல்லை, நாங்க உங்ககிட்ட தான் வர்றோம். இதுதான் ஸ்டேட்டஸ், இதுதான் உண்மையான ஸ்டேட்டஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது 10-18 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸும், 1 வருஷத்திலே ஜாயிண்ட் ஆன பாடும் லீடர் ஆன எக்ஸ்பீரியன்ஸும், இதெல்லாம் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. எனக்கு தெரியும், இன்க்ளூடிங் ஆபீசர், அந்த டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ண முடியும், எப்படி பண்ண முடியாது அப்படின்னு உள்ள காலிபர் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு உள்ளதும் எனக்கு தெரியும். அவருடைய டாக்குமெண்டேஷன் டிராப்டிங் ஸ்கில் என்ன, அந்த அனுபவம் என்ன, எல்லாமே தெரியும். நிறைய பேர் இப்படி யூடியூப்ல அதுல இதுல எல்லாம் இல்லாட்டி ஏதாவது வீரநாரிய சொல்ல வச்சு, இல்லாட்டி வெளியே இருக்கிறவங்க, இது டேலண்ட் கிடையாது. டேலண்ட் என்ன அப்படின்னா, நீங்க அடுத்தவருக்கு சர்வீஸ் பண்ணிட்டு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை உறுதி பண்ணி அப்படித்தான் லீடர் ஆக முடியும். லீடர்னு இது எலெக்ஷனுக்கு அல்ல.
ஒரு வருஷத்துல ஒருத்தர் பேர் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சாச்சு, நான் லீடர் ஆயாச்சு, என்னால் தான் வளர்ந்தாச்சு. அப்ப ஒரு வருஷத்துல எல்லாம் வளராது. ஒரு வருஷத்துல எல்லாம் மக்களோட இடத்துல வந்து ரீச் ஆகாது. அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு இல்லை அப்படின்னு உள்ளதெல்லாம் பிரச்சனை இல்லை. லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு கட்டமைப்பில் உள்ள ஒரு டீம் தப்பு பண்ணுது, அந்த டீம் அப்படியே வந்துட்டு ஷோக்கஸ் நோட்டீஸ் கொடுக்குது. அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. அதுக்கு இன்னொன்னு கூட சொல்லலாம், ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ். அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. அதனால அடுத்தவரை வச்சு பேச வச்சு, இல்லாட்டி யூடியூப்ல போட்டு, யூடியூப்ல இன்னைக்கு வந்து எல்கேஜி படிக்கிற பையன்கிட்ட செல்லு கொடுத்தாச்சுன்னா யூடியூப் பண்ணிடுவாங்க. அந்த யூடியூபோட ஃபண்டமெண்டல் கிரைட்டீரியா என்னன்னு மட்டும்தான் மேட்டரு. யாரு யூடியூப் பண்றாங்களோ அவங்களோட மேட்டரா இருக்கணும். அது அந்த மெட்டீரியல் அவங்கள்தான் இருக்கணும். அந்த கட் காப்பி பேஸ்ட் அங்கிருந்து எடுத்து இங்க சொல்றது அதல்ல யூடியூப். இப்ப நான் விடுறேன் பாருங்க யூடியூப், இது எந்த மெட்டீரியல் அப்படி உள்ளது பண்ணணும். அதனால இது கூட நான் சொல்ல வர்றது, தயவு செய்து, அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல பென்ஷன் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியுள்ள யாருக்குமே தெரியாது. எத்தனையோ வீரநாரி இப்போ அலைஞ்சுகிட்டு இருக்காங்க கிடைக்காத. நான் அது ராஜ்ய சைனிக் போர்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இந்த வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். இது பப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டர் ஆர்டர் பண்றதுக்கு வேண்டி இவ்வளவு சீரியஸ் தான் இந்த லெட்டர். இதுல வந்து சேஞ்ச் ஆஃப் நேம் சீரியஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது முடிச்சு நீங்க ஒண்ணுமே பண்ணல சார். அப்படியே எம்கே ஜெயந்தி உங்களுக்கு ஆதார் கொடுங்க, உங்களுக்கு ஆதார் கொடுங்க, பேன் கொடுங்க, இவரோட பேன் கொடுங்க. இது என்னோட உங்களுக்கு பேன் உங்களுக்கு தப்பா இருக்கே சார். எப்படி உங்களுக்கு தப்பா இருக்கே? எப்படி கிட்ட பீன் இருக்கு. பீங்கிறது இது சரி கிடையாது. அதான் சார், இந்த ஆதார் அட்டை வந்து புதுப்பிக்கிறது நம்ம கொடுக்கும்போது, இப்போ அது கொடுக்கும்போது அதில் வந்து இந்த பி போடாமல் போட சொல்லிடுங்க. இது கரெக்ட் ஆகிடும். அப்படியெல்லாம் ஆதார் மாற்ற முடியாது. இல்லை, இப்போ பேஸ் டாக்குமெண்ட் இருந்தால் தான் ஆதார் பார்க்க முடியும். சரி, அப்போ ஆதாரோட பேரு மாற்றணும்னா ஆதாரோட பேரு 2 வாட்டி மாற்றலாம், டேட் ஆஃப் பர்த் 1 வாட்டி மாற்றலாம். தெரியாதவங்க நீங்க 2 வாட்டி மாத்திட்டீங்க, லைஃப் லாங் அது மாற்ற முடியாது. ஓ, அப்புறம் அதேதான் ஆண்டவனே நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஓ, சரி, சரியா? சரி, என்ன பண்றோம்னு சொல்லுங்க. இப்போ நான் வந்து எல்லாமே பார்க்கணும். நீங்க பகுதி தான் கொண்டு வந்திருக்கீங்க, பகுதி கொண்டு. இப்போ உங்களுக்கு வேண்டியது வந்து அந்த நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. உங்களுக்கு யார் அங்க இருக்குன்னு பார்த்து பேன் கார்டு போட்டோ எடுத்தான்னு சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல நான் பாத்துக்கிறேன். அப்போ ஒரே ஐடியா பண்ணலாமே, என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ அந்த சின்ன ஒரு வீடியோ பார்த்தீங்க, இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. அப்போ பார்த்துக்குங்களேன் எவ்வளவு இருக்கு. இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல 2 பேரோட பேருமே தப்பு, அவரை பேரே தப்பு. அப்போ என்னாச்சும் ஒன்று சம்பவிச்சாச்சுன்னா அந்த அம்மா எப்படி பென்ஷன் வாங்கும்? எவ்வளவு பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் இருந்துட்டு அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன ஹீரோயிசம் பண்ணுவாங்கன்னா, கேன்டீன்ல வந்து அந்த நம்பர்ல வாங்கணும் க்ரோசரி, நம்பர்ல லிக்வர் வாங்கணும், அதுக்கு இடையில 1-2 கேட்கணும். ஓவர் அப்படி என்னாச்சு அந்த அதுக்கு கேட்கறதே வந்து என்னமோ இவர் தான் பண்ணி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடைக்கலையா, அப்படி இப்படிலாம். இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த கம்யூனிட்டி மேல ஒரு இன்வால்வ்மெண்ட் வரணும். நேர்மையான இன்வால்வ்மெண்ட், ஃபேக் இன்வால்வ்மெண்ட் இல்லை.
நேர்மையான இன்வால்வ்மெண்ட் வேணும். பண்ணி இதே மாதிரி உள்ள சர்வீஸ் சார்ந்த விஷயங்கள் பண்ணா மட்டும்தான் வருங்காலத்துல நமக்கு ஒரு யூனிட்டி கிரியேட் ஆகும். நம்மளை அரசு கொஞ்ச நாளும் பார்க்கும். இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளவுதான். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.